ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல், ஸோ ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் லெவல் என்ன, ஸோ எப்படி நம்ம என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எப்படி என்ட்ரி நான் எடுத்தது என்னவோ அதை நான் இங்கே உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 ரூபா. கால் நான் வந்து 24,700 காலோட சார்ட் வச்சுருக்கேன், கால் ப்ரீமியம் சார்ட்டு. ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 139 ரூபா. ஓகே, ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் 133 ரூபா. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கால் வந்து நமக்கு என்ன இதாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளோட ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 115 ரூபா. 115 ரூபாய்க்கு மேலே தான் கால் இருக்குது. ஓகே, ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, அவ்வளோதான். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோசிங் ஓப்பன், அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து 3 கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உடனே டக்குன்னு என்ட்ரி ஆகலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ட்ரி ஆகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:25. ஓகே, ஸோ இதோட ஹை பாருங்கள், நமக்கு 148 ரூபா. ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 140 ரூபா. ஓப்பன் எவ்வளவு? 139 ரூபா. ஓகே, ஸோ அப்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறது இந்த கேண்டில் நமக்கு. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா டக்குன்னு என்ட்ரி ஆகிடணும். டக்குன்னு அப்படி நம்ம வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸில் அப்படி என்ட்ரி ஆகிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஓகேவா, ஸோ இது நான் என்ன பண்ணேன்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, 9:25 கேண்டில், 9:25 கேண்டிலுடைய இதில் க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி கீழே 111 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு டார்கெட் எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் 10%. ஓகே, ஸோ இல்லைனா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய 173 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வரும். நான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டேன். நான் மேக்ஸிமம் 10% எனக்கு நான் எடுத்ததுலேருந்து 10 பாயிண்ட் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிட்டாலே எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ என்ட்ரி ஆகிற இடம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து எடுக்க முடியும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனையும் நம்ம வந்து லைவாக ஒரு டைம் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது. ஸோ இது வந்து கால் வெயிட்டாக இருக்குது. ஓகேவா, கால் வந்து நம்மளுடைய பை லெவலுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, அதே நேரத்தில் ஓப்பனுக்கு மேலே, டுடே ஓப்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷன் அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கணும். அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. மேக்ஸிமம் இந்த இடத்த நான் வந்து டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து கீழே இங்கே வரும். ஓகேவா, ஸோ 73 ரூபாய்க்கு வரும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். புட் ஆப்ஷன் ஓகே, ஸோ புட்டோட சார்ட் அதாவது என்னென்னா 24,700 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய சார்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 9:25க்கு நமக்கு அங்கே என்ட்ரி, அதாவது என்னென்னா ஓப்பன், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே, ஸோ கால் வந்து நமக்கு வந்து என்ட்ரியாக கொடுக்குது. அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து 115 ரூபா. ஸோ இது வந்து பை லெவல், இந்த பை லெவலுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து கால் வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு. என்னென்னா ஓப்பனுக்கு மேலே போயிடுச்சு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போயிடுச்சு, இது மட்டும் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதோட ஓப்பன் ப்ரைஸ் நம்ம வச்சுக்கலாம். எது? புட்டோட ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா புட்டோட ஓப்பன் ப்ரைஸ். ஸோ புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் தான் சொன்னேன் இல்லையா, அதாவது என்ட்ரி ஆகிற இடம் மட்டும் கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 10 பாயிண்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ட்ரி ஆனோம், இந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓப்பன் தாண்டிச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 72 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ இது எல்லாமே நமக்கு வீக் ஆகுது அப்படின்னா, அப்போ புட்டு வந்து டோட்டலா வீக் ஆகுது. புட்டுல வந்து டவுன் ஆகுது. கால் வந்து மேல போக போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம அவ்வளவுலாம் வந்து பெரிய அளவுல அதுல ஆப்ஷன்ல போய் நம்ம எடுக்கிறத விட 10 பாயிண்ட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 10 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா என்ட்ரி மட்டும் கரெக்ட்டா இந்த மாரி பார்த்து எடுக்கணும். ஸோ நம்ம லெவல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ரூ. 115 அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கா பாருங்க. ப்ரீவியஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அதே மாரி ஓப்பன் எங்க இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் இது மட்டும் ஓப்பன் மட்டும் நமக்கு வந்து இங்க ஓப்பனுக்கு மேல இருந்திருக்கு. அபோவ்ல இருந்திருக்குது. ஸோ அதே நாள் அதனால நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாரி மன்னிக்கணும். ஸோ ஓப்பன் பிரைஸ் தான் ரூ. 103. ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து நமக்கு வந்து ரூ. 85. ஓகேவா? ஸோ மன்னிக்கணும். ஓகே. ஸோ ஓப்பன் கீழ. ஸோ இதுதான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஆனா மேக்ஸிமம் வந்து கால் மட்டும் நான் பார்ப்பேன். கால் வந்து வெயிட்டா இருக்கா? எடுத்துட்டு 10 பாயிண்ட் அப்படின்னு வச்சுருவேன். நீங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, புட்டும் சேர்ந்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து காலையில பார்த்து எடுக்கும்போது கால் மட்டும் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். புட் ஆப்ஷன் நான் பார்க்கல. உங்களோட ஓப்பனா சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இது வந்து ஓப்பனா இல்ல க்ளோசிங்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிட்டு வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நான் வந்து கால் மட்டும் வெயிட் ஆகுது. ஓகே. அப்போ கால் வந்து மேல வரைக்கும் நமக்கு வந்து ஏன்னா இது பை லெவலுக்கு மேல ரூ. 115 மேல, ஓப்பனுக்கு மேல, அதே மாரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல. ஓகே. அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். கால் வந்து கண்டிப்பா வந்து மேல இருக்கக்கூடிய அந்த லைனை நமக்கு டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இதாச்சு. அதாவது ரூ. 173 அப்படிங்கிறது போகும்னு நினச்சேன். ஸோ நான் ரூ. 173 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 10% கிடைச்சாலே போதும் வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து இன்னைக்கு முடிஞ்ச மார்க்கெட். நாளைக்கான மார்க்கெட்டுக்கான லெவல். நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரி டே இருக்கிறது இல்லையா? ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ கரண்ட் வீக்கில் நமக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் வீக் கான்டாக்டில் இருக்கக்கூடிய லெவலை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டில் நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து கரண்ட் எந்த சார்ட் நம்ம வந்து லெவல் வச்சுருக்கோமோ அந்த லெவல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணால் அப்படி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடுத்த நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நான் கொடுக்கல. இது வந்து இந்த 22 கான்ட்ராக்ட் மே 22 கான்ட்ராக்டில் உள்ள லெவல் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோசிங் டுடே ஓப்பன் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 10 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான லெவல் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் அதாவது நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,800 அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சொல்கிறேன். ஸோ 24,800 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ 24,800 கால் ஆர் புட்டு 2 ப்ரீமியமும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 2க்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $111 அப்படிங்கிற லெவல் வந்து பை லெவல். ஓகே. ஸோ $111 லெவலுக்கு வந்து பை லெவல். ஃபஸ்ட்டு டார்கெட் அது மேலே இருக்கக்கூடிய $170 அப்படிங்கிறது டார்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த $170 மேலே போகுதுன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக பை போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பை போகும்போது நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ $170 மேலே போகுது அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்ரெடி பை பார்க்குறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே புட் ஆப்ஷன் வந்து $170 மேலே போகும்போது புட் ஆப்ஷன் வந்து $71 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வீக் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த வீக் ஆகுதா மட்டும் பார்த்துக்கணும். புட்டு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நமக்கு புட்டு வந்து கால் வந்து மேலே வந்து நமக்கு வந்து $172 $170 மேலே போயிடுச்சு. புட் ஆப்ஷன் வந்து $170 நிற்கும் அப்படின்னா புட்டு வீக் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி டுடே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோசிங் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்மாக ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் நான் எப்படி வந்து ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறேனோ அது மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து இங்கிலீஷ்லையோ இல்லைனா வந்து ஹிந்திலேயோ வந்து இதை வந்து நீங்கள் மொழிபெயர்த்து பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரே சேனலில் 2 வீடியோ போட்டால் எனக்கு வேறு ஏதாவது அந்த காப்பிரைட் பிரச்சனை வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதை நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இல்லைனா வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து அதை வந்து அதில் ஒரு இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து அந்த ஏன்னா எனக்கு இந்த தமிழ்ங்கிற லாங்குவேஜ் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது ஓப்பனாக சொல்லணும்ல. ஸோ அதனால் நான் வந்து அந்த வீடியோ வேறு ஒரு இதில் கொடுத்து
அதை வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் மாற்றி அதை நான் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு சேனல் புதுசாக கூட ஓப்பன் பண்ணி கூட பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கிடையில் நீங்கள் வந்து சப்டைட்டில் இருக்கும், அதை சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.